அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இது போல் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை இது மாதிரி மாற்றுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை கிம்பில் இருக்கக்கூடிய லிட்டில் பிளானட் அப்படிங்கிற ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி எப்படி இது மாதிரி ஒரு பிளானட் மாதிரி ஒரு குளோப் ஷேப்புக்கு ஒரு உருண்டை வடிவத்துக்கு மாற்றுறது, அதில் எப்படி சில கரெக்ஷன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எதையும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனிபடி அவுட் த யூடியூப் சேனல். என்னோட பேர் MVP. இப்போ நம்மளோட ஃபோட்டோவை கிம்பில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவை தான் நம்ம லிட்டில் பிளானட் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் மூலியமாக ஒரு குளோப் ஷேப்புக்கு மாற்ற போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபோட்டோஸ், இந்த காணொலியில் இடம்பெற எல்லா ஃபோட்டோவுமே நானும் என்னோடய நண்பர்களும் ஊர் சுற்றும் போது எடுத்த ஃபோட்டோ தான். ஓகே, இந்த ஃபோட்டோ எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். எதுக்கும் ஓல்டு காப்பி தேவைப்படும். ஓகே, டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். இதை ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காப்பியில் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். நமக்கு தேவையான ஃபோட்டோவை கிம்பில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு மெனு பாரில் ஃபில்டர் அப்படிங்கிற மெனுவில் மேப் அப்படிங்கிறதுல போயிட்டு லிட்டில் பிளானட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டரை சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இது போல் நம்ம இமேஜ் லிட்டில் பிளானட் அப்படிங்கிற ஃபில்டர் அப்ளை ஆகி தெரிய ஆரம்பிச்சிடும். ரிவ்யூ பார்த்துக்கலாம். இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்திங்கனாக்கா நிறையா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படின்னாக்கா பேன் பண்ணிக்கலாம். அதாவது எந்த ஓரியன்டேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுதான் பேன்னு சொல்கிறாங்க. ஸ்பின்னுங்கிறதும் கிட்டத்தட்ட பேன் போலியே தான், அதுவும் ரொட்டேட் தான் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு ஜூம் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமா, இல்லை ரொம்ப சின்னதாக வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு டில்ட் பண்ணிக்கலாம். டில்ட்டுங்கிறது தான் ஆங்கிள். இப்போ 90 டிகிரியில் கரெக்டாக அது ஒரு குளோப் மாதிரி ரொட்டேட் பண்ணியிருக்கு. இதை நம்ம டில்ட் பண்ணுறது மூலயமா ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் ஒரு மாதிரி நெளிஞ்ச மாதிரியான ஒரு வடிவம் கிடைக்கும். இதுதான் டில்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். நம்ம 90 டிகிரின்னே வச்சுப்போம், டில்ட் பண்ண வேணாம். ஓகே, இந்த அளவுக்கு ஜூமும் இந்த அளவுக்கு இதுவும் போதும். இன்னும் கொஞ்சம் நான் பேன் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமாக பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கரண்ட் கம்பம் கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் அழகாக நினைக்கிறேன். அந்த ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரமும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவு சாஞ்ச மாதிரியே இருக்கட்டும். ஓகே, இப்போ எனக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறதுக்குள்ளே ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த ஃபில்டர் மூலியமாக இப்படி இருந்த ஃபோட்டோவை இப்படி மாற்றியாச்சு. ஆனால் இந்த ஜாயிண்டான இடம் பாருங்கள். ஜாயிண்டான இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ஷாக ஒரு கோடு போல் தெரியும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு டூல் பாரில் டூல் பாக்ஸில் ஹீல் அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்கும். அந்த டூல், அப்புறம் இந்த லாங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா க்ளோன்னு ஒரு டூல் இருக்கும். இந்த 2 டூலையும் பயன்படுத்தி அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹீல் டூலையே பயன்படுத்தலாம். ஹீல் டூலை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்க்குறது வசதியாக இருக்கும். ஓகே, காப்பி பண்ணிக்கிட்டேன், டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஹீல் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டி ஒரு 60% வச்சுக்கோங்க. ப்ரஷ்ஷோட சைஸ் ஒரு இந்த அளவுக்கு இருக்கட்டும். இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துலலாம் பெருசாக அந்த கோடு ஹார்ஷாக தெரியல. இதுலேருந்து தான் அந்த கோடு ஹார்ஷாக ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இதிலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் போதும். முதல்ல ஹீல் டூல் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஹீல் டூல் அப்புறம் க்ளோன் டூல் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் செயல்படும். எப்படி அப்படின்னாக்கா இது ஒரு ப்ரஷ் டூல் போல் நம்ம கர்சர் மாறிடும். நம்ம ஒரு இடத்துல ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டு அந்த சாம்பிளை வேறு ஒரு இடத்துல படிய வச்சு அதை ஹீல் பண்ணுவோம். அதாவது இப்போ நம்மளுக்கு காயம் பட்டிருக்கு அப்படின்னாக்கா அதில் ஒரு பேண்டேஜ் எடுத்து நம்ம அப்ளை பண்ணி அதை மூடுறது போல் ஒரு இடத்துல உள்ள சாம்பிளை இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணுறது தான் ஹீல் டூல் அப்புறம் க்ளோன் டூல் அப்படிங்கிறது. ஹீல் டூல் அப்படிங்கிறது அந்த சாம்பிளையும் எந்த இடத்துல அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்தையும் கொஞ்சம் மெர்ஜ் பண்ண மாதிரி ஆக்கும். இப்போ இந்த இடத்துல சாம்பிள் எடுத்தோம்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம்னா ரெண்டுத்தையும் கொஞ்சம் மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஆக்குனா அது ஹீல் டூல். அதே அங்கே இருக்கிறத அப்படியே இங்கே ரீக்ரியேட் பண்ணால் மறுபடியும் அதே மாதிரி ஒரு போலி இங்கே உருவாக்குனா அது க்ளோன் டூல். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி எல்லாமே
ரெண்டும் ஒன்றுக்குள்ளேயே தான் வேலை செய்யும். ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இதை ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு ஒருத்தர் சாம்பிள் எடுக்கணும் இல்லையா? அப்போ எந்த இடத்துல நம்ம சாம்பிளாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அதுக்கு சொல்லணும். அப்போ இந்த டூல் சூஸ் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் கிளிக் டு செட் அ நியூ ஹீல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா? ஃபஸ்ட்டு சோர்ஸை நம்ம முடிவு பண்ணணும். அதனால் கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இடத்த நான் ஒரு சோர்ஸாக வச்சுக்கிறேன். இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சோர்ஸ் அப்ளை ஆகிடும். அங்கே இருக்கிற ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் நம்ம ஹீல் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, நம்ம ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணி மூவ் பண்ண இந்த சோர்ஸோட இடமும் வந்து மூவ் ஆகிட்டே வரும் நம்மளோட மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியே. ஓகே, அதுவும் நீங்கள் இப்போ செய்யும்போது கவனிப்பீங்க. ஓகே, ஹீல் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கோடு தெரிகிற இடத்துல லைட்டாக அப்படி பெயிண்ட் பண்ண வேண்டியதான் நம்ம. பார்த்தீங்களா, ஹீல் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹார்ஷாக ஒரு பிளாக் மாதிரி ஒரு ரவுண்டு வருது. அதனால் நான் இந்த இடத்துலேருந்து சோர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதே மாதிரி இங்கேருந்து எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம நகர்த்த அந்த டூலும் வந்து அந்த சோர்ஸும் வந்து நகர்ந்துக்கிட்டே வரதை நீங்கள் கவனிக்கலாம். நான் சோர்ஸை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். இதே போல நம்ம அந்த இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ பெருசாக அதிகமாக தெரியல. இப்போ நம்ம ஸ்கைக்கு வந்துடலாம். இது போல் அது ரொம்ப ஹார்ஷாக தெரியாத அளவுக்கு பண்ணால் போதும். ரொம்ப துல்லியமாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நான் ப்ரஷ்ஷோட சைஸை கொஞ்சம் அதிகமாக்கிக்கிறேன். அதுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கீஸை பயன்படுத்தணும். ஏற்கனவே பார்த்துருப்போம். ஓகே, மறுபடியும் சோர்ஸை மாற்றிக்கிறேன். நம்ம இது போலேயே பெயிண்ட் பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ அந்த கோடே இல்லாத மாதிரி நம்ம ஹீல் பண்ணியாச்சு. மூவ் டூலுக்கு மாறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹார்ஷான எந்த கோடும் நமக்கு தெரியல. ஓரளவுக்கு சட்டிலாக அருமையாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் சரியாகிட்ட மாதிரி இருக்குது. மூவ் டூலுக்கு மாற்றிக்கிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அழகாக அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி லிட்டில் பிளானட் அப்படிங்கிற ஃபில்டர் யூஸ் பண்ணி இப்படி இருந்த ஃபோட்டோவை இது போல் குளோப் ஷேப்புக்கு மாற்றியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணாது. நம்ம அதை கரெக்டாக கட் பண்ணி க்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட வேலை முடிஞ்சு போயிடும். இப்போ நான் இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கலர் கரெக்ஷன் பண்ணலாம். கலர் மெனுவில் போயிட்டு கலர் பேலன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷேடோஸ், மிட்டோன்ஸ், ஹைலைட்ஸ் இது மூணுத்தோட வேல்யூவையும் நம்ம மாற்றிக்க முடியும். RGB வேல்யூ அப்புறம் CMY வேல்யூவை மாற்றிக்க முடியும். இப்போ வந்து நான் ஹைலைட்ஸில் வந்து ப்ளூவோட டோனை கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன். மேகங்கள்லாம் ரொம்ப ஒயிட் போகுதா? ஓகே, இப்போ கம்மி பண்ணிக்கிறேன். மிட்டோன்ஸில் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நல்லா ஸ்கை ப்ளூ ஆகுது. ஓகே, ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். மெஜெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேண்டாம். சயன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இது ஒரு 7 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஷேடோஸில் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி க்ரீன் தான் இருக்குது இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும். அதனால் நான் க்ரீனை கொஞ்சம் பாப் பண்ணுறதுக்காக க்ரீனோட வேல்யூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 5 பாயிண்ட்டு. ஓகே, இந்தளவுக்கு கலர் கரெக்ஷனே போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ரீவியூ பார்த்தாலும் தெரியும். இது வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது முன்னாடி இருந்தது, இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஓகே, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் இதையே ஓகே பண்ணிக்கிட்டேன். இன்னொரு நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஆட்டோ அப்படிங்கிற செக்ஷனில் கலர் என்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோம் அப்படின்னாக்கா
இதுவே நமக்கு எல்லா கலர்ஸையும் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தூக்கி கொடுக்கும். இது கொஞ்சம் அதிகமாக சேச்சுரேஷன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இதோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பேக்கில் உள்ள ஃபோட்டோவோட கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக மெர்ஜ் ஆகிடும். ஓகே, நான் இப்போ ஒரு 50% கொடுத்துருக்கேன். என்ஹான்ஸ் பண்ண லேயரை அப்ளை பண்ணது அது இல்லைனாக்கா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் டல்லாக இருக்குது. அது இருக்கும்போது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கூட ஒப்பாசிட்டி கொஞ்சம் ஏற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 70% கூட இருக்கலாம். நல்லா இருக்குது. ஓகே, இது வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு ரொம்ப கலர் பாப்பாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். இல்லை எனக்கு நேச்சுரல் கலராக ரொம்ப லைட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இது பண்ணாமல் கூட விட்டுக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சம் டெப்த்து கொடுப்போம், அதாவது கான்ட்ராஸ்ட் ஏற்றும். அதனால் இந்த கலர்ஸில் கர்வ்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கர்வ் பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸை கொஞ்சம் தூக்கிக்கிட்டு ஷேடோஸை கொஞ்சம் லோ பண்ணிக்கலாம். வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏற்றிருக்கோம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து கான்ட்ராஸ்ட் ஏற்றுறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த கர்வ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம். ஓகே, நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபைனலாக வந்து இதே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இப்படியே வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் ஜூம் போய் கிராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். இப்போ கிராப் டூல் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்கொயராக கிராப் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இந்த மிடில் இருக்கிற பாக்ஸு கரெக்டாக அதை கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, சென்டரில் இருக்கிற மாதிரி. ஓகே, இப்படியே கிராப் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கிராப் ஆகிடுச்சு. இந்த லேயரோட சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால லேயர் டு இமேஜ் சைஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இமேஜோட சைஸுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டெப்பாக இப்படி இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை, ஒரு இமேஜ் ஃபைலை நீங்கள் இப்படி மாற்ற போகிறீங்க. அதாவது இப்படி லிட்டில் பிளானட் அப்படிங்கிற ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்மளோட இமேஜை ஒரு குளோப் ஷேப்புக்கு மாற்றியாச்சு. அவ்வளோதான் இந்த ப்ராசஸ்ஸு. இப்போ இது மாதிரி நம்ம நிறையா இது அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். அதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது கிளியராக புரியும். இதை வச்சு எப்படிலாம் நீங்கள் இமேஜை மாற்றலாம், எப்படி இமேஜை க்ரியேட்டிவாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருந்த ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவை நம்ம இப்படி மாற்றிருக்கோம். பார்த்திங்கன்னா இது வந்து லிட்டில் பிளானட் அப்படிங்கிற ஃபில்டர் யூஸ் பண்ண உடனே நமக்கு கிடைச்ச அவுட்புட்டு. இதில் அந்த ஹார்ஷான கோடை நீங்கள் பார்க்கலாம். அதை நம்ம ஹீல் டூல் அப்புறம் க்ளோன் டூல்லாம் யூஸ் பண்ணி இது போல் மாற்றி கொஞ்சம் கலர் கரெக்ஷன்லாம் பண்ண பிறகு நமக்கு இது போல் அருமையாக ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபோட்டோ வந்து இப்படி இருந்தது. இந்த ஃபோட்டோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபோட்டோ தான் வந்து இப்படி மாறி இருக்கு. இந்த ஃபோட்டோ வந்து தஞ்சாவூர் அரண்மனை அங்கே போயிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை தான் நம்ம லிட்டில் பிளானட் அப்படிங்கிற ஃபில்டர் மூலயமா இது போல் மாற்றிருக்கோம். அந்த ஃபில்டர் அப்ளை பண்ண உடனே இந்த ஹார்ஷான கோடு நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நம்ம ஏதோ ஒரு எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நல்லாவே தெரிகிற மாதிரி காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை வந்து அந்த ஹீல் டூல் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி சரி பண்ணிடுறோம். இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹீல் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணல. இந்த மாதிரி இங்கே படிக்கட்டு மாதிரி இருக்கிறதுனால அதே கான்செப்டை யூஸ் பண்ணி இங்கே நான் மேனுவலாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன் படிக்கட்டு மாதிரியே. அப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த க்ளவுட்ஸ்லாம் இங்கே ஒரு கலரில் இங்கே ஒரு பிரைட்டான கலரில் இருக்குது இல்லையா, அந்த கலர் மேட்ச் பண்ணுறதுக்காக ஹீல் டூல் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் போது கலர் கரெக்ஷன் பண்ணாக்கா இது மாதிரி நமக்கு ஒரு அருமையான அவுட்புட் கிடைக்குது. ஓகே, அடுத்து கடைசியாக இந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோவை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் தான் வந்து இது போல் மாறி இருக்குது. லிட்டில் பிளானட் அப்படிங்கிற ஃபில்டர் அப்ளை பண்ண உடனே கிடைச்ச அவுட்புட் இது. பார்த்திங்கன்னா அந்த ஹார்ஷான கோடு தெரியும். ஓகே, இதை வந்து நம்ம ஹீல் டூல் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் கலர் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கிது. ஓகே, இது போல் நீங்கள் உங்களோட நிறைய ஃபோட்டோஸ் இருக்கலாம். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கிற ஃபோட்டோ, அதாவது இது மாதிரி ஒரு பெரிய கட்டடமாக இருக்கலாம், அல்லது இது மாதிரி ஒரு இயற்கை காட்சி, ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் உள்ள ஒரு இயற்கை காட்சியாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸ்லாம் வந்து
இதுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். அதுவும் பனோரமா இமேஜெல்லாம் இருந்தாக்கா இன்னுமே நல்லா ஒர்க் ஆகும். இதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இமேஜ் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் எல்லோரா கேவ்ஸ்க்கு போயிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை இந்த லிட்டில் பிளானட் அப்படிங்கிற ஃபில்டர் மூலயமா இது போல் மாற்றிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. நிஜமாலுமே ஒரு குட்டி பிளானட் போலேயே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இதுவும் தஞ்சாவூர் அரண்மனை தான். வேறு ஒரு லொக்கேஷன், அதே அரண்மனையில் இந்த ஃபோட்டோவை வந்து இந்த மாதிரி மாற்றிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு இது வந்து எங்கள் ஊர்லேருந்து தஞ்சாவூருக்கு போகிற வழியில் உள்ள ஒரு இடம். பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது எடுத்தது. இந்த சூரியனோட கதிர்கள் வந்து கீற்றாக வர்றது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இமேஜை வந்து நம்ம இது போல் மாற்றிருக்கோம். இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இமேஜ். இந்த இமேஜில் வந்து என்ன இடம்னு உங்களுக்கு விளக்க தேவையில்லை. இந்த அழகாக அந்த பறவைகள் பறந்து போகிறப்ப கரெக்டாக கேப்சர் ஆகிடுச்சு. இந்த இமேஜை வந்து நம்ம இது போல் மாற்றிருக்கோம். இது நிஜமே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு குளோபில் அந்த கோபுரம் தெரிகிற மாதிரியும் அந்த குளோபை சுற்றி பறவைகள் பறக்கிற மாதிரியும் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த இமேஜ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த காணொலியில் நம்ம எடிட் பண்ணி பார்த்த இமேஜ். இந்த வயல்வெளியை வந்து நம்ம இந்த மாதிரி குளோபாக மாற்றிருக்கோம். இது போல் நீங்கள் எடுக்கிற அழகழகான லேண்ட்ஸ்கேப் இமேஜஸை, கட்டடங்களை, இதெல்லாம் வந்து லிட்டில் பிளானட் அப்படிங்கிற கிம்போட ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி அருமையாக நீங்கள் ஈஸியாக ஒரு குளோப் ஷேப்புக்கு மாற்றிக்க முடியும். இது கொஞ்சம் வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறதுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும். உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமெல்லாம் போட்டிங்கன்னா செம்மையாக போகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்களை ஆற்றுகிறேன்.